கடவுள் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இயேசுவில் பிரியமான அன்பு இறைமக்களே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய 3 வாசகமும் நமக்கு எடுத்து கூறுவது இறைவன் எத்தகைய அன்பு நம்மிடத்தில் வைத்திருக்கின்றார், இறைவன் எவ்வளவு இரக்கமானது நம்மிடத்தில் வைத்திருக்கின்றார் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அனைவரும் விரும்புவது, எல்லோரும் என் அன்பு செய்யணும், எங்கள் அப்பா என்னதான் அன்பு செய்யணும், எங்கள் அம்மா என்னதான் அன்பு செய்யணும், என்னுடைய கணவர் என்னதான் அன்பு செய்யணும், என்னுடைய மனைவி என்னதான் அன்பு செய்ய வேணும், என்னுடைய நண்பர்கள் என்னை மட்டும்தான் அன்பு செய்யணும். நான் அன்பு செய்யறனோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது, நான் அன்பு செய்யறனோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லோரும் என்ன பண்ணணும், என்னை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் எல்லாருக்கும் ஆசை, இதுதானே ஆசை, இதான உண்மை, எதுவும் தப்பாக எதுவும் பேசலையே. ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட அன்பை பிறருக்கு கொடுக்கின்றோம் என்பது இன்றைய காலகட்டத்தில் கவலை இல்லை. ஆனால் என்னிடம் பேசுபவர்கள் அன்பாக பேச வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு மாமியார் இருக்கிறாங்க, அந்த மாமியாருக்கு 3 மருமகன்கள். எனவே மாமியாருக்கு ஒரே சந்தேகம், தன்னுடைய மருமகன்கள் நம்மை அன்பு செய்கிறார்களா என்று ஆராய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஏனென்றால் மருமகன் அனைவரும் மாமியார் சொல்வதை கேட்கின்றார்கள், அன்பாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம். எனவே முதல் மருமகனை அழைத்து கொண்டு படகிலே ஆற்றிலே செல்கின்றார். ஆற்றிலே செல்கின்ற பொழுது தெரியாமல் விழுவதை போன்று ஆற்றிலே மாமியார் விழுந்து விடுகின்றார். உடனே மருமகனை பார்த்து காப்பாற்று காப்பாற்று என்று சொல்கின்ற பொழுது உடனே பெரிய மருமகன், ஐயோ எங்கள் மாமியாரை காப்பாற்றணுமே என்று அவரை காப்பாற்றுகின்றார் தண்ணியிலிருந்து. உடனே வீட்டுக்கு அழைத்து வருகின்ற பொழுது வீட்டிற்கு முன்பாக ஒரு அழகான புதிய இனோவா கார் ஒன்றானது நிற்கின்றது. உடனே அதை பார்க்கின்ற போது இது மாமியாருடைய அன்பு பரிசு என்று முதல் மருமகனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று இரண்டாவது மருமகனையும் அழைத்து செல்கின்றார். ஆற்றில் செல்கின்ற போது அதே போன்று தெரியாமல் தவறி விழுவது போன்று விழுகின்றார். உடனே மருமகனை பார்த்து காப்பாற்று காப்பாற்று என்று கூறுகின்ற போது இரண்டாவது மருமகன் தான் பண்றாரு, ஐயோ மாமியார் இதுமாதிரி ஆற்றில் விழுந்துட்டாங்களே என்று அவரை காப்பாற்றுகின்றார். காப்பாற்றி அழைத்து வருகின்ற பொழுது வீட்டிலே வருகின்ற போது வீட்டுக்கு முன்பாக அதே புதிய இனோவா கார் இருக்கின்றது. இது மாமியாருடைய அன்பு பரிசு. மூன்றாவது மருமகனையும் அழைத்து செல்கின்றார். அழைத்து செல்கின்ற பொழுது ஆற்றிலே அதே போன்று தெரியாமல் விழுவதை போன்று விழுந்து விடுகின்றார். உடனடியாக மருமகனை பார்த்து காப்பாத்து காப்பாத்து என்று கொள்கின்ற போது மருமகன் சொல்றான், சாவு சாவு சாவு, என்ன பொண்ணு வளர்த்து வச்சுக்கிற, சொல்ற பேச்சையே கேட்க மாட்றா, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கா, சாவு சாவு என்று அந்த மாமியாரை அப்படியே விட்டு விட்டு அவன் வீட்டுக்கு வருகின்றான். வீட்டில் வந்து பார்க்கின்ற போது வீட்டிற்கு முன்பாக ரொம்ப அதிகமான அழகான ஒரு விலை உயர்ந்த ஒரு காரானது வீட்டிற்கு முன்பாக இருக்கின்றது. என்ன ஆச்சரியம் என்று தெரியவில்லை. திறந்து பார்த்தவுடன் இது மாமனாரனுடைய அன்பு பரிசு, இது மாமனாருடைய அன்பு பரிசு என்று அந்த காரில் இருந்தான். இயேசுவில் பிரியமானவரே, நம்முடைய வாழ்க்கை வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம், வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் என்று நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதை அறியாமல் இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளாமல் எப்போதும் புலம்பலாகவும் போல் நம்முடைய வாழ்க்கையானது புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம். எனவே இன்றைய இறைவார்த்தையானது இறைவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஊமையானது பலவிதமாக பல குருக்கள் மூலமாக அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் விதையை பற்றி, நற்செய்தி பற்றி அறிவிக்கப்படுகின்றது, நிலத்தை பற்றி அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் விதைப்பவரை பற்றி நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். விதைப்பவர் இறைவன், விதை இறைவார்த்தை, நிலமானது நாம். எனவே விதைப்பவர் எந்த நிலையில் எந்த மனப்பக்குவத்தில் இந்த விதையை விதைக்கின்றார், அப்படி என்றால் கடவுள் நம்மிடம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றார் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையின் மூலமாக புரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எனவே முதலாவதாக பார்க்கின்ற போது இறைவன் சமமாக நம்மை பார்ப்பவர், சமத்துவமாக பார்ப்பவர். நாம் தான் வித்தியாசத்தை பார்க்கின்றோம், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணக்காரர் ஏழை என்று. ஆனால் இறைவன் அப்படி பார்ப்பது கிடையாது. இறைவார்த்தையை உற்று பார்க்கின்ற பொழுது இறைவார்த்தை அழகாக கூறுகின்றது. சில விதைகள் பாறையில் விழுந்தன, சில விதைகள் வழியோரம் விழுந்தன, சில விதைகள் முச்செடியில் விழுந்தன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அப்ப இறைவன் நல்ல நிலத்தில் அதிக விதையும்
மற்ற இடத்துல கொஞ்சம் விதையும் போகலாம். அப்ப எல்லா இடத்திலுமே இறைவன் சில விதைகள் சமமாக விதைகளை விதைக்கின்றார். எனவே இந்த உலகில் நாம அனைவரும் சமமாக கருதுகின்றார். எனவே விதையை பார்க்கின்ற போது, விதையினுடைய தரத்தை பார்க்கின்ற பொழுது, இது நல்ல நிலம், எனவே இந்த இடத்தில் நல்ல விதைகளை விதைப்போம், இது பாறை நிலம், இங்க வராது என்று ஒரு சில விதையை விதைப்பது வழியோரமாக முச்சடியாக, இப்படி எந்த ஒரு பிரிவினை இல்லாமல் எல்லா இடத்திலுமே நல்ல விதைகளை சில 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 என்று இறைவார்த்தையானது சமமாக இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார். நாம் தான் இவர் நமக்கு உதவி செய்கின்றார், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் தீயவர்கள், இவரிடம் பழக வேண்டும், இவர் கூட பழகக்கூடாது என்று பாரபட்சம் பார்த்து கொண்டு சமம் இல்லாமல் வாழ்கிறார். இறைவன் அப்படி கிடையாது. இறைவன் நல்லவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார், தீயவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே அனைவரையும் சமமாக பார்த்து இறைவார்த்தையானது அனைவருக்கும் அறிவிக்கப்படுகின்றது. ஆலயத்தில் நல்லவங்க மட்டுமா இருக்கிறோம்? நல்லவங்க மட்டுமா இருக்கிறோம்? இது சாமியார் நான் நல்லவனா? கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீங்க நல்லவங்களா? உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். எனவே இந்த ஆலயத்தில் அனைவரும் இறைவன் சமமாக அமர வைத்து இறை வார்த்தை சமமாக கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது இறைவன் பாகுபாடு, அந்த பாகுபாடு இல்லாமல் பார்க்கின்றார். எனவே இறைவன் பாகுபாடு இல்லாமல் இறைவார்த்தை அறிவிப்பது என்பது, இது நல்ல நிலம், இது வழியோரம் உள்ள நிலம், இது முச்செடி நிறைந்த இடம், இது பாறை நிலம் என்று இறைவன் எதையும் பார்க்க, எல்லா நிலமே சமமாக இருக்கின்றது. எனவே அவற்றுக்கேற்றவாறு இறைவன் இறைவார்த்தையை அறிவிக்கின்றார். இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டு இறைவன் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே இந்த முதல் வாசகத்தில் பார்க்கின்ற போது எசேயா ஆகமத்திலிருந்து இறைவன் கூறுகின்றார், வானத்திலிருந்து மழையானது பொழியப்படுகின்றது, அந்த மழை எல்லோரும் மீது, தீயவர் மீதும் படுகின்றது, நல்லவர் மீதும் படுகின்றது. நல்லவன் பக்கம் மட்டுமா மழை பெய்யுது? எல்லோரு இடத்திலுமே மழை பெய்கின்றது. அந்த மழை நிலத்தில் விழுந்து அது பலன் கொடுக்காமல் அது திரும்பி செல்வது கிடையாது. அது பலன் கொடுக்காமல் திரும்பி செல்வது கிடையாது. அப்படி என்றால் இறைவன் எல்லோர் மீதும் சமமான ஒரு இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எனவே எந்த ஒரு பாகுபாடும் இறைவன் பார்ப்பது இல்லை என்று இரண்டாவதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது பலனை. எனவே இறைவன் விதைக்கின்றார், அந்த விதையானது நம்மிடமானது இறைவார்த்தை அறிவிக்கப்படுகின்றது, நாம் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். எனவே இறைவன் 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக, 30, 60, 100 மடங்காக இறைவன் 100 மடங்கு பலனை கொடுத்தவர்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்கின்றார். அதே போன்று 60 மடங்கு பலன் கொடுத்தவர்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்கின்றார். அதே போன்று 30 மடங்கு பலன் கொடுத்தவர்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்கின்றார். இவர்கள் 100 மடங்காக பலன் கொடுத்தவர்கள் என்று இவர்களை அதிகமாகவும் பேசவில்லை, அல்லது இவர்கள் 60 மடங்காக என்று பேசுவது நடுத்தரமாகவும் பேசவில்லை. இவர்கள் 30 மடங்கு பலன் கொடுத்தார் என்று இவர்களை சாடவும் இல்லை. இறைவன் 30, 60, 100 மடங்காக சமமாக இறைவன் நம்மிடந்து பலன்களை எதிர்பார்க்கின்றார். எனவே இதே போன்றுதான் மற்றொரு ஊமையில இறைவன் கூறுவார். எனவே காலையில் 8 மணிக்கு வேலைக்கு வந்தவர்களையும், அதே போன்று மாலை 5 மணிக்கு வேலை வந்தவர்களுக்கும் சமமான ஒரு ஊதியத்தை கொடுப்பதை போன்று மற்றொரு ஒரு ஊமையை கூறுவார். அப்படி என்றால் இறைவன் எத்தகைய பலனை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே நாம் 1% மனம் மாறினாலும் இறைவனுக்கு மகிழ்ச்சி, 50% மனம் மாறினாலும் இறைவனுக்கு மகிழ்ச்சி, 100% மனம் மாறினாலும் இறைவனுக்கு மகிழ்ச்சி என்பதை இறைவன் வெளிப்படுத்தார். மொத்தத்தில் நாம் மனம் மாறினாலே இறைவனுக்கு மகிழ்ச்சி என்பது, இத்தகைய பலனை இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். எனவே இறைவார்த்தையான அறிவிக்கப்படுகின்றது. இறைவார்த்தை கேட்டுக்கொண்டவர்கள் அவர்கள் பலன் கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர் இறைவார்த்தை உலகத்தை தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழக்காவிட்டால் எந்த ஒரு பயனும் என்கின்ற இறைவார்த்தையானது அவருடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகின்றது. அதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார் என்றால், அவர் உலகத்தினுடைய நாட்டத்தில் இருந்தார், உலகத்தை அன்பு செய்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை தவறான வழியிலே சென்றது. எப்போது இறைவார்த்தையானது அவரிடம் விதைக்கப்படுகின்றதோ அவர் பலன் கொடுப்பவர்களாக. எனவே அவர் மனம் மாறுகின்றார். மனம் மாறி
தென் தமிழ்நாடு, இந்தியாவிற்கு வந்து கோவா, இவை அனைத்திற்கும் கிறிஸ்துவ மதமானது இன்று அதிகரித்திருக்கிறது என்றால் அது அவரிடம் இருக்கின்ற அந்த பலனானது வெளிப்படுகின்றது. இதே போன்று நான் அகுஸ்தினாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் தவறாக இருக்கின்றார், தவறு செய்கின்றார், தவறான வழியிலே செல்கின்றார். எனவே அவர் எடுத்து வாசி என்று இறை வார்த்தையை அவருக்கு விதைக்கப்படுகின்றது. எனவே அவர் பலன் கொடுக்கக்கூடிய மனிதராக மாறுகின்றார். இயேசுவில் பிரியமான. எனவே பிறப்பில் நாம், வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் மனிதனுடைய இயல்பு என்பது தவறக்கூடியது. அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, இறைவன் அதை ஏற்றுக்கொள்பவராக, நம்மிடமிருந்து பலன் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவாற்றின் மூலமாக பொதுவாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை. எனவே இறைவன் எவ்வளவு அன்பானவர், உங்களை மாரி இல்லை, என்ன மாரி இல்லை, எவ்வளவு அன்பு நம்மிடத்தில் வைத்திருக்கின்றார் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே துன்பம் வருகின்ற போது, நோய் வருகின்ற போது உடனே கடவுள் இல்லை, நான் ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன், இறைவன் இல்லை என்று நாம் சொல்வது தவறு. இறைவன் எப்போதும் நம்மை கைவிடுவது இல்லை என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் நான் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கின்றேன்? ஒரு முறை ஒரு குப்பத்தொட்டியும் ஒரு தேரும் பேசிக்கிச்சான். குப்பத்தொட்டியும் தேரும் பேசிக்கொண்டதாம். உடனே குப்பத்தொட்டி தேரை பார்த்து சொன்னதாம், ஏன்பா, அந்த ஊரையே நான் தான் சுத்தம் செய்கிறேன், இந்த ஊரை நான் தான் சுத்தம் செய்கிறேன், எல்லா நாத்தத்தையும் நான் தான் அப்புறப்படுத்துகிறேன். ஆனால் நீ வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்குள்ளே வர, வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்குள்ளே வர. என்ன பார்க்கின்ற போது மக்கள் உன்னுடைய இந்த முகத்தை மூடிக்கொள்கின்றார்கள், ஆனால் உன்னை பார்த்தா கையெடுத்து கும்பிட்றாங்க என்று குப்பத்தொட்டி தேரை பார்த்து சொன்னதாம். அதற்கு தேரு சொன்னதாம், யாரிடத்தில் எது இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உன்னிடத்தில், உன்னுடைய உள்ளத்தில், உன்னுடையத்தில் குப்பை இருக்கின்றது. எனவே மக்கள் அதை குப்பையாக, அது நாற்றமாக எனவே எண்ணுகின்றார்கள். அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். என்னிடத்தில் இறைவன் இருக்கின்றார், நான் வருடத்திற்கு ஒரு முறையாவது வெளியே வந்தாலும் என்னிடத்தில் இறைவன் இருக்கின்றார். எனவே மக்கள் என்னை கையெடுத்து கும்பிடுகிறார்கள். எனவே நம்முடைய உள்ளத்தில் குப்பை இருக்கின்றதா அல்லது இறைவன் இருக்கின்றாரா? குப்பை இருந்தால் நாம் பல உறவுகளை இழக்கின்றோம். நல்லது இறைவன் இருந்தால், இறைவார்த்தை இருந்தால், இறைவன் நம்மை மற்றோர் மீது, பிறர் மீது நம்மை உயர்த்துகின்றார். எனவே கடவுள் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். நல்லாயின் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.